ஸோ இப்போ நம்ம கேட்டது வந்து நார்மலாக நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய நம்ம மொபைலில் டைப் பண்ணும்போது வரக்கூடிய டயல் பேட் டோன்ஸ் தான். இந்த டோன்ஸ் வந்து மொபைலில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்படி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ இறங்குற மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா குவாலிட்டி தான் 12 மெகா பிக்சல்லேருந்து 200 மெகா பிக்சல் தான் இறக்குறாங்க தவிர சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப நம்பியா தான் இருக்கு. அதை எப்படி நம்ம செம்மையா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம ட்ரிக் பார்க்க போறோம். இந்த ட்ரிக் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க உங்க நண்பர்கள் மத்தியில் இருக்கும்போது இல்ல உங்க வீட்டுல இருக்கும்போதோ ஒரு பாட்டோ இல்ல ஒரு முக்கியமான டோனோ உங்க மொபைல்ல ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்க மொபைலோட ஸ்பீக்கர் ஊருக்கே கேட்கற மாதிரி எப்படி நம்ம அலற வைக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. அது எப்படின்னு தெரியறதுக்கு இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்களை கூட லைக் பட்டனை ஒரு தட்டிக்கிட்டு பக்கத்துல ஷேர் பட்டனை கிளிக் செஞ்சு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் Facebook நண்பர்களோட ஷேர் பண்ணி விட்டுருங்க. நாம தினமும் உபயோகப்படுத்துற மொபைல்ல இருக்கிற செட்டிங்ஸ், மெனுஸ், ஆப்ஷன்ஸ் பற்றிய தகவல்களை மிக தத்ரூபமாகவும் விளக்கமாகவும் தெரிஞ்சுக்க யூடியூப்ல T4Time Pass நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதுக்கு தேவையான அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண லிங்க் நீங்க பார்த்துட்டு இந்த யூடியூப் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணி நீங்க ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து முதல்ல இப்படி தான் இருக்கும். இதுல மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து நீங்க இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி 0ல தான் இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் இருக்கும். நீங்க இதுல எவ்வளவு வால்யூம் நீங்க உங்க மொபைல டிஃபால்ட் வச்சிருக்கீங்களோ அது அந்த அளவு அதுதான் இதுல காட்டுறது. இப்ப நீங்க இதுல குறைச்சிட்டீங்க அப்படின்னா உங்க மொபைலோட வால்யூம் வந்து இங்க வந்து குறையும். இப்ப நீங்க ஆஃப்ல வச்சிட்டீங்க அப்படின்னா உங்க மொபைலோட வால்யூம் வந்து ஆஃப்ல இருக்கும். இது வந்து மொபைலோட வால்யூம். ஓகேவா? இது நம்ம கூட்டி வச்சிருக்கிறோம். இங்க வந்து கூடி இருக்கு. ஆனா மேல ஒரு முக்கியமான ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இதுலதான் நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே இதுலதான் இருக்கு. சோ இந்த பூஸ்டர் நீங்க வந்து இவ்வளவு தூரம் கூட்டினாலும் ஒண்ணும் கிடையாது. 24%. சோ இப்போ 38% கூட்டினாலும் நீங்க அது ஒண்ணும் கிடையாது. இந்த பூஸ்ட்ல தான் நீங்க கூட்ட உங்க மொபைலோட வால்யூம் வந்து செம்மையா வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா 40க்கு மேல போகும்போது அதுல எழுதி காட்டுவான் வார்னிங் அப்படின்னு. சோ 40க்கு மேல போச்சு அப்படின்னா உங்க மொபைலோட ஸ்பீக்கர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வைக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்க வச்சிருங்க. இப்ப நான் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 65% வரைக்கும் நான் வந்து வச்சிருக்கேன். வச்சதுக்கு அப்புறம் நீங்க மிடில் பட்டன் பிரஸ் பண்ணி வெளியே வந்துக்கலாம். வெளியே வந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம முதல்ல வாட்ஸ்அப்ல வந்து முதல்ல ரன் பண்ணும்போது ஒரு டிஃபால்ட்டான டோன் கட்டுதுல இப்ப பாருங்க சவுண்ட் சும்மா பட்டாய கலப்பும். அதே மாதிரி டயல் பேட் டோன் நம்ம முதல்ல டயல் பேட் டோன் செட் பண்ணோம்ல இப்ப பாருங்க பயங்கர சவுண்டாட்டு இருக்கும். சோ இப்ப நான் பாட்டு எதுவும் போட்டு காட்ட முடியாது. சோ ப்ராப்ளம் ஆயிரும். அதனால நான் டிஃபால்ட் ஆட் இருக்கக்கூடிய சோ இப்ப நான் வந்து ஸ்கிரீன் லாக் நான் போட்டு காட்டுகிறேன். ஸ்கிரீன் லாக்கு இந்த சவுண்ட் அலறதுன்னா அப்ப நீங்க ஒரு பாட்டு ஒரு டப்பாக்கு பாட்டு எல்லாம் போட்டுங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்க மொபைல் ஸ்பீக்கர் வந்து பட்டை கலப்பும். அதுல எந்த வித டவுட்டுமே கிடையாது. இப்ப எனக்கு பாட்டு போட்டு காட்ட முடியாத சிச்சுவேஷன். அதனால நீங்க போட்டு டெஸ்ட் பண்ணி பாத்துருங்க. இந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டு உங்க மொபைல் ஸ்பீக்கர்ல உங்க நண்பர்கள் மத்தியில ஏதாவது சாங் போட்டீங்கன்னா செம்மையா பத்தா காட்டிடலாம். சோ இதுல 40 மட்டும் தாண்டாம பாத்துடுங்க. நான் இப்ப உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி 65க்கு மேல கொண்டு போனது. சோ உங்களுக்கு 40 தான் உங்களுக்கு அதோட மேக்ஸிமம். அதுக்கு மேல தாண்டிடுச்சுன்னா உங்களோட மொபைல் ஸ்பீக்கர் வந்து டேமேஜ் ஆகும். அதிலே போட்டுருங்க. சோ இந்த வீடியோல சொல்றீங்க பாரு நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிட்டு இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு ஒர்க் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டா உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் மற்றும் Facebookல ஷேர் பண்ணுங்க. சோ இது நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தை கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.